வாங்க சத்தான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வறுபட்டோனையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் இருந்தால் 10 பல் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் 10 போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இஞ்சி 1 துண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அரை மூடி தேங்காய் பூ திருகுனது அரை மூடி சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி தயாராகிரும்.